friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சூப்பரான ஒரு டிஃபரண்டான சட்னி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் வந்து லைட்டா சூடாகட்டும். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். லைட்டா வந்து நிறம் மாற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வந்து வறுக்க தேவையில்லை. இப்போ உளுந்து வறுபட்டுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. வர கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்க உங்க காரத்துக்கு தேவையான அளவு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா இது கூடயே ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்குங்க. இப்போ இதுல வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சட்னி வந்து எப்பயுமே நல்லா வதக்கி அரைச்சா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நான் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நிறையா சேர்க்கக்கூடாதுங்க. அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியை ரொம்பவும் வதக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜை நம்ம வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ வந்து சட்னி அரைச்சி இந்த மாதிரி கப்பில் வந்து மாற்றிருக்கேன். இப்போ சட்னிக்கு வந்து தாளிச்சிக்கலாங்க. சட்னிக்கு தாளிப்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டும். இதில் உளுந்து வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து பொரிஞ்சு வர டைமில் ஃப்ரெஷ் கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை நல்லா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.